ஜாதகத்தில் வதம் வைநாசிகம்னு இருக்குது. எப்படின்னா, வதம்னா 7வது நட்சத்திரம், வைநாசிகம்னா 22வது நட்சத்திரம். இந்த வதம் வைநாசிகம் உங்கள் நட்சத்திரத்துக்கு எது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருதோ அந்த காரியங்களில் எந்த சுப காரியங்களோ எதுவும் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது. ஒன்று அதில் பரிகாரங்கள் செஞ்சனா அதுக்கு உண்டான முழு பலன்கள் கிடைக்கும். ஸோ தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உலகந்தது வதம் வைநாசிகம். அதில் பண்ணிங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் என்டையராக இருக்கும். வதம் வைநாசிகத்துக்குள்ளே என்ன நட்சத்திரம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணிங்கன்னா அதனால் கோயிலுக்கு போனாலோ உபாசனை பண்ணாலோ அந்த தெய்வத்தினால உங்களுக்கு கெட்ட பலன்கள் அதிகமாக ஏற்படும். அதெல்லாம் அந்த தெய்வத்துக்குரிய எதுவும் பண்ணக்கூடாது. அதேமாரி வதம் வைநாசத்துக்கு நட்சத்திரத்துக்கு விருட்சங்கள் இருக்குது. அந்த விருட்சங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். வதம் வைநாசிகம் முக்கியமாக பார்த்து அதுக்கு உண்டான பலனை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும்.